என்ன என்ன வகையிலெல்லாம் தரீக்கத்தின் பெயரால் குற்றங்கள் நடக்கின்றன, என்ன என்ன வகையிலெல்லாம் ஷேக் என்ற பெயரால் பிழைகள் நடக்கின்றன, என்ன என்ன வகையிலெல்லாம் அதற்கு மேம்பட்ட இன்னொரு வகையில் பிழைகள் நடக்கின்றன என்பதை பற்றி பரிசீலித்து நம்முடைய நிலையில் அவைகள் நடந்தால் அவற்றை களைவதற்கு தரீக்கத்தில் ஈடுபாடு உள்ள மக்கள் கொஞ்சம் அக்கறையும் பொறுப்பும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி அக்கறையும் பொறுப்பும் எடுத்துக்கொண்டு உண்மையில் நம்முடைய தரத்தில் இருந்து நம்முடைய நிலையில் இருந்து இது போன்ற குற்றங்கள் நடந்தால், இது போன்ற பிழைகள் நடந்தால், இது போன்ற போலித்தனங்கள் நடந்தால் அவற்றை முற்றிலுமாக களைந்து தரீக்கத்து தன் தரத்தில் நிற்பதற்கும் பைஅத்து தன் தரத்தில் நிற்பதற்கும் ஷேகுமார்கள் என்பவர்களுடைய மரியாதை காப்பாற்றப்படுவதற்கும் தரீக்கத்தில் உள்ளவர்களாகிய நாம் மிகுந்த ஈடுபாடோடும் மிகுந்த அக்கறையோடும் மிகுந்த பொறுப்போடும் நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. ஏதோ நாம் தரீக்கத்தில் இருக்கிறோம் என்பதோடு நமது கடமை முடிந்துவிடக் கூடாது. நமக்கு என்று ஒரு தனிப்பட்ட பாதிப்பு வந்தால் நாம் எப்படி கிளர்ந்து எழுவோமோ அதுபோல, நமக்கு என்று ஒரு அவச்சொல் வந்தால் நாம் எப்படி ஆர்ப்பரித்து எழுவோமோ அதுபோல, நம் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தால், இல்லாத ஒரு குற்றச்சாட்டு வந்தால் அந்த குற்றச்சாட்டை களைந்தெடுக்க நாம் எப்படி வீறு கொண்டு எழுவோமோ அதுபோல தரீக்கத்து சம்பந்தமான வகையில் குற்றச்சாட்டுக்கள் எழுகிற பொழுது, தரீக்கத்து சம்பந்தமான வகையில் அவச்சொல்கள் ஏற்படுகிற பொழுது, தரீக்கத்து சம்பந்தமான வகையில் பழிச்சொல்கள் உண்டாகிற பொழுது அவற்றை களைவதற்கான முயற்சியில் ஈடுபடுவதும் தரீக்காக்கள் இருப்பவர்களுடைய முக்கியமான கடமைகளில் ஒன்று என்பதை நம்முடைய கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே தரீக்காக்கள் என்பதை பற்றியும் பையத் என்பதை பற்றியும் பையத்துக்கு அவசியமான ஷேகை பற்றியும் ஷேகின் தராதரத்தை பற்றியும் எல்லாம் சிந்திக்க வேண்டும் என்று வருகிற பொழுது இந்த பையத்திற்கு அடிப்படை எது, எதனால் பையத்து தேவைப்படுகிறது, எதனால் பையத்து அவசியமாகிறது என்று சிந்திக்கிற பொழுது சில அடிப்படைகள், நேற்றைய தினம் நடந்த உரையாடில் சில குறிப்புகளை அவர்கள் நேற்று குறிப்பிட்டு காட்டினார்கள். இன்று நடந்த பேச்சுக்களிலும் சிலவற்றை சிலர்கள் சொல்லி இருக்கக்கூடும். இருந்தாலும் கூட ஒரு அடிப்படையை உங்கள் முன் நிறுத்த வேண்டும் என்பதற்காக சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் நான் இருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பதும் அவர்கள் இந்த உலகத்திற்கு இறுதி நபியாக வர வேண்டும் என்பதும் அல்லாஹுவால் எப்பொழுதோ எடுக்கப்பட்ட முடிவு. அந்த முடிவின்படி அவர்கள் உலகத்திற்கு வர இருக்கிறார்கள். வருகிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகத்தான பணிகளில் ஒரு பணி என்ன என்பதை குறித்து அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறார். ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீயீன ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம். அந்த நபியினுடைய பணிகளில் ஒரு முக்கியமான பணி இந்த மனித சமுதாயத்தை, தன்னை ஏற்றுக்கொண்ட சமுதாயத்தை பண்படுத்தி பக்குவப்படுத்தி தூய்மைப்படுத்தி ஒழுங்குபடுத்துகிற மகத்தான பணி. கொள்கை ரீதியாக அவர்களை பரிசுத்தப்படுத்துகிற பணி, குண ரீதியாக பரிசுத்தப்படுத்துகிற பணி, நம்பிக்கை ரீதியாக பரிசுத்தப்படுத்துகிற பணி, நடவடிக்கை ரீதியாக பரிசுத்தப்படுத்துகிற பணி. அப்படி ஒரு பணியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்கள் என்று குர்ஆன் ஒரு இடத்தில் அல்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குறிப்பிடுகிறது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுவல் முஸக்கி, மனிதனை பரிசுத்தப்படுத்துகிற மகத்தான ஆற்றல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு என்று குர்ஆன் சொல்கிறது. அந்த ஆற்றல் தனக்கு உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்படி சொல்லுகிற குர்ஆன் ஷரீஃபின் அந்த வார்த்தையினுடைய சரியான உடன்பாடான நிகழ்வாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமுதாயத்தினுடைய வரலாற்றில், உலகத்தின் வரலாற்றில் இருண்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சமூகத்தை, பண்பாடு இல்லாத ஒரு சமூகத்தை, பக்குவம் இல்லாத ஒரு சமூகத்தை, காட்டுமிராண்டிகள் என்று வரலாறு சொல்லுகிற ஒரு சமூகத்தை, எந்த கொள்கையும் கோட்பாடும் இல்லாத சிதைந்து கிடந்த ஒரு சமுதாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சகல கொலைகளில் இருந்தும், சகல குறைகளில் இருந்தும், சகல பிழைகளில் இருந்தும், சகல அசூசைகளில் இருந்தும் அவர்களை மீட்க
மீட்டெடுத்து பரிசுத்தமானவர்களாக, பண்பட்டவர்களாக, ஒழுக்கம் மிக்கவர்களாக, மேம்பட்டவர்களாக அவர்களை வார்த்தெடுத்து உலகத்தின் மனித சமுதாயத்திற்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி, இவர்கள் என்னுடைய தொண்டர்கள், இவர்கள் என்னுடைய உம்மத்துக்கள், இவர்கள் என்னுடைய அஸ்ஹாபுகள், எனவே இவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் உங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு அறைகூவல் விடுத்தார்கள். உலகத்தின் வரலாற்றில் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி, என்னை பின்பற்றினால் உங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும் என்று சொல்லி, என்னை பின்பற்றி என் அடி ஒற்றி நடந்த என் அஸ்ஹாபுகளை பின்பற்றினாலும் உங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும் என்று சொல்லிய உலகத்தின் ஒரே ஒரு தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரமே. அப்படி சொல்லுகிற யோகியத அம்சம் உலகத்தில் எந்த தலைவனுக்கும் இருக்கவில்லை, எந்த சமய தலைவருக்கும் இருக்கவில்லை, எந்த சமுதாய தலைவருக்கும் இருக்கவில்லை, எந்த அரசியல் தலைவருக்கும் இருக்கவில்லை, எந்த ஆத்மீக தலைவர் என்று குறிக்கப்பட்ட வேறு எவருக்கும் இருக்கவில்லை. எனக்கு உண்டு என்று காட்டிய பெருமை விட்டவர்கள், என்னால் தூய்மைப்படுத்தப்பட்டு விட்டவர்கள், என்னால் ஒழுங்குபடுத்தப்பட்டு விட்டவர்கள், என்னால் ஹிதாயத்து கொடுக்கப்பட்டு விட்டவர்கள், அவர்களுக்கு ஹிதாயத்தும் இருக்கிறது, ஹிதாயத்தை காட்டும் தகுதியும் இருக்கிறது, ஹிதாயத்தை கொடுக்கும் தகுதியும் இருக்கிறது என்று உத்தரவாதம் தந்த ஒரே தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு தகுதியில் இருக்கிறார்கள். ஹுவல் முஸக்கி, அவர்கள் தூய்மைப்படுத்தும் மகத்தான பொறுப்புக்குரியவர்கள். தூய்மை என்று சொன்னால் இந்த புற தூய்மைகளை மாத்திரமல்ல, இதயத்தோடு உறவாடி, இதயத்தை நெருகி, இதயத்தை பண்படுத்துகிற மகத்தான தூய்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தகுதி. மனிதனுடைய உள்ளத்தை ஊடுருவி நோக்கி பார்த்து, இவர் இன்ன தகுதியில் உள்ளவர், இவர் இன்ன குறை உள்ளவர், இவர் இன்ன குற்றம் உள்ளவர் என்று காட்டி அவரை பண்படுத்துகிற மகத்தான யோகியதாம்சம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இருந்தது. ஒரு நாள் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவைக்கு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி வருகிறார்கள். காலை பொழுது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியிடத்தில் கேட்கிறார்கள். வழக்கம் போல் கேட்கிறார்கள், எல்லாரையும் கேட்கிற வழக்கம்தான். கைஃப அஸ்பஹத, இன்று காலை பொழுது உங்களுக்கு எப்படி புலர்ந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். சாதாரணமாக இந்த கேள்வி கேட்கப்பட்டால், இன்று காலை எப்படி என்று கேட்கப்பட்டால் அஸ்பஹது பி கைர் அல்லது பி கைர் என்று மாத்திரம் சொல்கிற வழக்கம் உண்டு. நலமாக காலை அமைந்தது என்று சொல்கிற வழக்கம் தான் அந்த மொழி வழக்கில், நாட்டு வழக்கில் இருந்தது. அந்த சஹாபி இதற்கு எதிர்மறையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கேள்விக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுத்த வினாவுக்கு அந்த சஹாபி ஹாரிஸா சொல்லுகிற பதில் வித்தியாசமாக இருந்தது. அஸ்பஹது முஃமினன் ஹக்கன், நான் உண்மை முஃமினாக இந்த காலையில் விழித்தெழுந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்தில் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிற பதில், இன்று காலையில் உண்மை முஃமினாக நான் விழித்தெழுந்தேன் என்ற கருத்தில் அந்த சஹாபி பதில் சொல்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று காலை நன்றாக புலர்ந்ததா என்றுதானே நான் கருத்தில் கேட்டேன். வழக்கமாக கேட்கிற வார்த்தை தானே அது. நான் உண்மை முஃமினாக விழித்தெழுந்தேன் என்ற பதில் சரியான பதில் இல்லையே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. மாறாக என்ன கருத்தில் நான் இந்த கேள்வியை விடுத்தேனோ அந்த கருத்தை சரியாக புரிந்து கொண்டு அவர் சரியான பதிலைத்தான் சொல்லி இருக்கிறார் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவாதம் செய்துவிட்டு அடுத்து கேட்கிறார்கள் இன்னொரு கேள்வி. லிகுல்லின் ஹகீகத்துன் ஃபமா ஹகீகத்து ஈமானிக், எல்லாவற்றுக்கும் ஒரு யதார்த்தம் இருக்கும், எல்லா பொருளுக்கும் ஒரு யதார்த்தம் இருக்கும். உங்களுடைய ஈமான் உண்மையான ஈமான் என்றால் அதனுடைய யதார்த்தத்து உண்மையான ஈமானதற்கான யதார்த்த நிலை என்ன? ஃபமா ஹகீகத்து ஈமானிக்,
நீங்கள் உண்மை மூமின் என்றால் அதற்கான சான்று என்ன, அதற்கான வெளிப்பாடு என்ன என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியிடத்தில் கேட்கிறார்கள். அப்படி கேட்கிற பொழுது ஹஜ்ரத் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகிற பதில்